லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். அன்புமணிக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்த தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தாக்கல் செய்த வழக்கு வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வரவுள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஆனந்த். வணக்கம். இந்த வழக்கின் விவரம் என்ன? வணக்கம். பாமகவிற்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்தது தேர்தல் ஆணையம் பிறப்பித்த அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என கோரி அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு வரும் திங்கட்கிழமை என்று விசாரணைக்கு வருகிறது. பாமகவின் தலைவர் பதவிக்காக அன்புமணி ராமதாஸ் மற்றும் அவருடைய மகன் அவருடைய தந்தை ராமதாஸ் இருவருடைய கடந்த சில மாதங்களாக மோதல் இருந்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு மே மாதம் பதவிக்காலம் முடிந்த நிலையில் கட்சியின் தலைவராக நீட்டதாக போலி ஆவணங்களை தயாரித்ததாக கூறி ராமதாஸ் அந்த மனுவில் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் கட்சியில் இருந்து அன்புமணி நீக்கப்பட்டுள்ள நிலையில் கட்சியினுடைய சின்னம் மற்றும் கட்சியின் பெயர் உள்ளிட்டவைகள் தமக்கு மட்டுமே சொந்தம் எனவும் இந்த நிலையில் கவனங்கள் குறித்து அன்புமணி இதனை பெற்றிருப்பதால் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், கட்சியின் சின்னம் அங்கீகரித்து ராமதாஸுக்கு அனுப்பப்பட்ட அந்த கடிதத்தை ரத்து செய்ய வேண்டும், தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய மனுவில் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் ஆகியோருடைய அமர்வில் வருகிற திங்கட்கிழமை என்று விசாரணைக்கு வருகின்றது. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.